சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அதாவது, அதிக வசதி படைத்தவர்கள் ரேஷன் திட்டத்தில் அரிசி, கோதுமை வாங்கி அதை கள்ள சந்தையில் விற்பனை செய்கின்றனர். அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுகிறது. அதாவது, அரசு தரப்பிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வரும் ரேஷன் திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வெகுவாக பயன்பெற்று வருகின்றனர். அந்த வகையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இதனால் ஒரு சில உதவிகள் இலவசமாகவே கிடைக்கின்றன. இதற்காக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இந்த ரேஷன் கார்டு பொறுத்தவரை பல்வேறு விதிமுறைகளை அரசு வகுத்துள்ளது. என்னவென்றால், ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம். இதற்காக மகாராஷ்டிரா மாநில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது. என்னவென்றால், ரேஷன் திட்டத்தில் அதிக வசதி படைத்தவர்களும் பயன்படுத்தி வருவதாகவும், ரேஷன் திட்டத்தில் ஒரு சில மோசடிகள் நடைபெறுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நல்ல வேலை மற்றும் நல்ல சம்பளம் இருந்த போதிலும் பலர் ரேஷன் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுகின்றனர். இதனால் மிகவும் ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகிறது. எனவே ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் தகுதியற்ற மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 18 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது பலருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் கேஒய்சி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் அவர்களுடைய ரேஷன் கார்டு உடனடியாக ரத்து செய்யப்படும். இதில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் முழு குடும்பத்தின் முழுமையான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுடைய அடையாள அட்டைகளும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல இருந்தவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டுகளிலிருந்து நீக்கப்பட்டும் வருகிறது. இதனால் குடும்பத்தில் இருந்த நபரின் பெயரில் உணவு தானியங்களை வாங்குபவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் இந்த கேஒய்சி சரிபார்ப்பின் கீழ் பல அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் சம்பளம் பெறும் ஊழியர்கள், தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் ஆகியோரும் ரேஷன் கார்டுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இலவச உணவு தானியங்களை பயன்படுத்தி வந்துள்ளனர். இருந்த நபரின் பெயரில் உள்ள உணவு தானியங்களும் குடும்பத்தினரால் வாங்கப்பட்டுள்ளது. மேலும் பல குடும்பங்களின் வருமானம் இப்போது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அத்தகைய ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகம் வசதி படைத்தவர்கள் ரேஷன் திட்டத்தின் கீழ் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை வாங்கவர்கள் பயன்படுத்தாமல் கோழி பண்ணை போன்ற இடங்களில் விற்பனை செய்துள்ளனர். இது சட்டப்படி குற்றமாகும். இதனால் வருமானம் உள்ளவர்களின் எண்ணிக்கை இப்போது கேஒய்சி சரிபார்ப்பு மூலம் கவனிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கேஒய்சி பிரச்சாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 18 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 1.5 கோடிக்கு மேற்பட்ட அட்டைதாரர்களின் கேஒய்சி சரிபார்ப்பு இன்னும் நிலுவையில் உள்ளது. ஆதார் இணைப்புக்கான மத்திய அரசின் கேஒய்சி பிரச்சாரத்தில் சுமார் 17.95 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இன்னும் ஒரு சில கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு நகரத்தை பற்றிய தரவுகளும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மாநில தலைநகரான மும்பையிலும் அதிகபட்சமாக 4.80 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
இதை தொடர்ந்து தானேயில் 1.35 லட்சம் ரேஷன் கார்டுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 6.85 கோடி கார்டுகளில் 5.20 கோடி கார்டுகளுக்கான கேஒய்சி சரிபார்ப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது. இன்னும் 1.65 கோடி கார்டுகள் நிலுவையில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அதிர்ச்சி கொடுக்க ரெடியாக இருக்கும் தங்கத்தின் விலை. அதாவது இந்தியாவில் கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருந்து வருகிறது. இதனால் மக்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். நமது நாட்டில் தங்கத்திற்கு தனியாக எப்போதும் மக்களிடையே சென்டிமெண்ட் இருக்கும். இதற்காக இந்த தங்கம் விலை கொரோனாவுக்கு முன்பு வரை சற்று குறைவாகவே இருந்தது. ஆனால் அதன் பிறகு எகிரி பறக்க துவங்கி உள்ளது. கடந்த மாதம் பல்வேறு காரணங்களால் சென்னையில் 1 கிராம் தங்கமே கூட 9,000 கடந்த மாதம் தாண்டியிருந்தது. கடந்த மே 15ஆம் தேதி குறைந்தபட்சமாக ஆபரண தங்கம் 68,800 எட்டியது. கடந்த மே 16இல் சவரனுக்கு 880 உயர்ந்த தங்கம் விலை. அதன் பிறகு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 69,760 தொடர்ந்துள்ளது. இதனால் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 360 குறைந்து 69,680க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் 1 கிராம் 8,710க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை 3 நாள் உயர்ந்துள்ளது, 4 நாள் குறைந்துள்ளது, 3 நாள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்துள்ளது. இதற்காக மக்கள் மிகவும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதுபோல தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருப்பதால் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். தங்கம் விலை எப்படி இருக்கும் என்று மக்கள் குழப்பத்தில் ஆளாகி இருக்கிறார்கள் நாளுக்கு நாள். அதே போல இந்த தங்கத்தின் விலையானது இந்த சூழலில் தான் இந்த ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 உயர்ந்தது. அதே போல மறுபுறம் தங்கம் விலை குறைந்தது. சென்னையில் மீண்டும் இனி வருகின்ற நாட்களில் தங்கத்தின் விலை குறையுமா அதிகரிக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.